நம்ம ஏரியா கொஞ்சம் சினிமா பக்கம் போகலாம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ளே ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லர் வந்து அந்தரன் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோட ஒரு 1 minute ஓடக்கூடிய ஒரு டீசர் கட்டு தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் எம்கே சாம்பசிவம், த கிரிஷ் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு, சாரி ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற எம்கே சாம்பசிவம் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஐஎம்டிபியில் வந்து ஆல்மோஸ்ட் 9.2 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டான பிளாட், ஹியூமன் எமோஷன்ஸை கன்வே பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு போல்டான ஒரு ட்ரை. அந்த டீமே வந்து ரொம்ப ராவான ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. போதுமான அளவு வரவேற்பு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருந்தது. பட் மிஸ்டர் சாம்பசிவம் அவர் வந்து அவரோட விடாமுயற்சிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவரை ப்ரொடியூஸ் பண்ண 3வது படம் இது. ஆக்சுவலாக இவர் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் மனிதர்கள். அதுக்கு முன்னாடி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அடவி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து லாங் பேக், இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட லாஸ் இல்லை, இந்த படம் சரியாக போகலை, ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டாக, சினிமா அவுட்புட்டாக வரல அப்படிங்கிறதோட ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வந்து எந்த ப்ரொடியூசரையும் நிலை குறைஞ்சு போக வச்சுருக்கோம். பட் எம்கே சாம்பசிவம் அவர்கள் ஹீஸ் அ வாரியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா he tried for years. He took all those pain. அவருக்கு அந்த படம் லாஸ் கொடுத்த பாடங்கள் அது எல்லாமே கற்று தேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டோட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ப்ரொடியூசராக வந்த எனி ப்ரொடியூசர் would have gone. இப்போ ஒரு பேரே தெரியாமல் கூட போயிருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த படத்தோட லாஸ், இந்த மணி லாஸை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனுக்கு இடையில he stood tall for years. he recovered himself. திரும்பவும் இதே சினிமாக்குள்ள மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு படத்தோட, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ராவான கண்டென்ட், அப்படி ஒரு போல்டான கதையை, அப்படி ஒரு போல்டான அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு எனி ப்ரொடியூசர், எனி கமர்ஷியல் ப்ரொடியூசர், எனி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய ஒரு தயக்கம் காமிச்சிருப்பாங்க, பயந்துருப்பாங்க. பட் அவரோட போல்ட்னஸ் வந்து அப்படி ஒரு டீம், அப்படி ஒரு கண்டென்ட், அப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இப்போ அவர் வந்து அந்தரன் அப்படிங்கிற ஒரு படத்தோடு வந்திருக்காரு. ஆக்சுவலாக சாம்பசிவம் அவர் வந்து நடிப்பில் ரொம்பவே ஆர்வம் இருக்கிற ஒருத்தர். அவரை பற்றி ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப க்ளோஸாக தெரியும். பட் பெருசாக அவரை பார்த்தா இஸ் அ வெரி லிட்டில் ஸ்பீக்கிங் பர்சன். மோஸ்ட் ஆஃப் த டைம் சைலண்டாகவே இருப்பார். பட் அவருக்குள்ள அவர் நிறைய பேசிக்கிறாரு, அவர் நிறைய அவருக்குள்ள வந்து ஃபைட் பண்ணிக்கிறாரு, அவருக்குள்ள வந்து நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கும் யங் ஜென்ரேஷனுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ ஃபாலோ மிஸ்டர் எம்கே சாம்பசிவம் ஆஃப் ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ். இப்போ அந்த படம் அந்தரன் டைட்டிலே டிஃப்ரெண்டாக இருக்கு. அவங்க கொடுத்துருக்க கேப்ஷன் வந்து அந்தரன் த ஹண்டர் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் கொடுத்து இந்த படம் டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ ஐ காட் திஸ் டீசர் டூ days பேக் பர்சனலி ஃப்ரம் எம்கே சாம்பசிவம் சார். தேங்க்யூ சார். நான் பார்த்தேன். ஐ நோ த டைம் லைன். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, எப்படி வந்தீங்க, வாட் வாஸ் யுவர் ஒரிஜினல் பிஸ்னஸ், நீங்கள் எவ்வளோ ஒரு டவுனில் இருந்து இப்படி ஒரு க்ரியேட்டிவ்
அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு தூரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ஐ பர்சனலியும். போன படம் ரொம்ப ராவான கண்டென்ட் எந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸை போய் சேர்ந்துருக்குன்னு தெரியல. அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். பட் யூ டுக் தட் ரிஸ்க். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன ஒரு இன்டென்ஷனோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்களோ அதை உங்களோட போல்டான ஒரு டெசிஷன்னாலையும் போல்டான ஒரு அட்டம்ப்ட்னாலையும் ஈவன் உங்களோட ஆக்டிங்லேருந்து எல்லா டெடிக்கேஷன்னாலையும் நீங்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அந்தரன் அப்படிங்கிற இந்த படத்துக்கு வருஷங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல டீமை கொண்டு நீங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க. பிரஜின் லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. ஸோ இவானா பண்ணியிருக்காங்க, இவானா வருண் லீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஸ்ரீகிருஷ் பிக்சர்ஸ் எம்கே சாம்பசிவம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதோட டீசர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ நம்ம அந்த டீசரை சின்ன சின்னதாக ஒரு பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் ஒரு 6th செகண்டில் வர்றவர் தான் மிஸ்டர் எம்கே சாம்பசிவம். ஹீ பர்சனலி பிளேட் அ ரோல் இன் திஸ் மூவி. சாம்பசிவம் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியாதவங்களுக்காக இந்த 6th செகண்டில் வரக்கூடிய சாம்பசிவம் எம்கே ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேமில் அவரோட இன்டென்ஸான ஒரு லுக்கோட அவருக்கான பிளாட் கொடுக்கப்பட்டது, அவருக்கான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ anyone who doesn't know who எம்கே சாம்பசிவம் இஸ், அது ஏற்கனவே மனிதர்கள் படத்தில் ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் அவரோட ப்ரொடக்ஷன் தான். பட் ஒரு கமெண்டபிளான ஒரு கேரக்டர், ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர். ஆல்மோஸ்ட் ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஹீ இஸ் வெரி சீரியஸ். ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, டீப்பாக இருக்குது அவரோட லுக். இட் இஸ் கன்வேயிங் சம் டீப் கிரைம், சம் ஒரு பெரிய ஒரு நசமாவிதம், ஒரு பெரிய ஒரு கிரைம் விஷயங்களை கன்வே பண்ணுற மாதிரி சீரியஸான லுக்கில் அவரோட ஃப்ரேம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். ஆல்மோஸ்ட் 40 to 43 செகண்ட் வரைக்கும் பிரஜின் அவரோட லுக் ரிவீல் செய்யப்பட்டிருக்கு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு, நாட் அன் ஆஃபீஸர், போலீஸ் கேடரில் வராரு, ஒரு லோ லெவல் போலீஸ் அதிகாரியாக வராரு. ஸோ வாட் இஸ் தேர் டு லுக் இன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய விஷயங்கள் உள்ள டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் லைக் இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட் இந்த ஒரு படம். வாட் இட் கேரிஸ் அப்படின்னு பார்த்தா இட் கேரிஸ் அ பிளாட் விச் லுக்ஸ் லைக் அ இன்வெஸ்டிகேஷன் ஜானர். இதில் இந்த படத்தோட டைட்டில் இட் இஸ் கேட்சி அண்ட் அந்த டைட்டில் அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே ஹிட் ஆகிறது நமக்கு மியூசிக் இஸ் அ நியூ கமர், ஐ திங்க், இஃப் ஐ எம் நாட் ராங். சூப்பராக பண்ணியிருக்காரு. நமக்கு அது மண்டலத்தில் ஓடிட்டே இருக்க மியூசிக். குட் ஒன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் ஓப்பன்ஸ் வித் மிஸ்டர் எம்கே சாம்பசிவம். அவரோட ஃப்ரேமோட ஓப்பன் ஆகுது. அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஒரு உமன் வராங்க அண்ட் மல்டிபிள் மென். அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க காமிக்கிறாங்க. அண்ட் எல்லா பிக்சர்ஸும் இட் கெட்ஸ் பேர்ன்ட் அவுட். அது அப்படியே தீ பிடிச்சி
அது எரிஞ்சிருது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த நம்மளோட ஒரு டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கெச்சஸ் அண்ட் பேப்பர்ஸ் அண்ட் நோட்ஸ், அஃபிஷியல் நோட்ஸ், இதெல்லாமே வந்து நமக்கு தெளிவாக புரிய வைக்குது. பட் ஓவராலாக இந்த டீசர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இப்படி ஒரு மல்டிபிள் மர்டர்ஸ் இல்லை மல்டிபிள் டெத்துக்கு பின்னாடி ஒரு அஃபிஷியல் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து முடிச்சு வைக்கப்பட்டதா இல்லை அது கைவிடப்பட்டதான்னு தெரியல. பட் இந்த கேஸ் வந்து அப்படியே நிற்கிது. அப்படி ஒரு கேஸை இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து திரும்ப எடுக்கிறாரா, கையில் எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரீகேதர் பண்ணி உண்மையிலேயே அந்த கேஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்துது. ஸோ ERBO அந்தரன் இஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். கண்டிப்பாக இந்த படம் இண்டஸ்ட்ரியில் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இட் லுக்ஸ் லைக் தட். பொதுவாக ஒரு படத்துக்கு வந்து அதோட ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் போஸ்டர்ஸ் அண்ட் ஈவன் ஒரு விஷுவலாக வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டீசரே வந்து அதோட விஷயங்களை வந்து நமக்கு ஈவனாக கன்வே பண்ணிடும், ஸ்ட்ரைக் பண்ணும். இட் ஸ்ட்ரைக்ஸ் ஹார்ட். இந்த தடவை கமர்ஷியல் ஆடியன்ஸையும் மைண்டில் வச்சுட்டு மிஸ்டர் M.K. சாம்பசிவம் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்மகிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த படம் இட் வில் பி எ டாக் ஆஃப் த டவுன். கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டரா அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா மேபி ஆர் மே நாட். ஆனால் இந்த படம் பேசப்படும். இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேஜர் மக்களை வந்து இந்த படத்தை நோக்கி திரும்ப வைக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக பாராட்ட வைக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் தெரியுது. M.K. சாம்பசிவம் சார் அண்ட் ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் சார்பில் ப்ரொடியூஸ் செய்யப்பட்டு ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கிற அந்தரன் படத்தோட டீம் அவங்களுக்கு வந்து நம்மளோட விஷஸ் சொல்லிக்கிறோம். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படிங்கிறது அந்த டைரக்டர் கார்டில் பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சந்தோஷ் ராமணன். ஒரு டிஓபியாக வந்து கிஷோர் ராமச்சந்திரன் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ஹரி எஸ்ஆர். மியூசிக் இஸ் இம்ப்ரெசிவ். நல்ல ஃபியூச்சர் இருக்குது அவருக்கு. அண்ட் எடிட்டர் இக்னேஷியஸ் அஸ்வின் சொல்லி அவர். அண்ட் ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் வந்து 2 members, சதீஷ் குரோசோவா அண்ட் இக்னேஷியஸ் அஸ்வின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் வி சசிகுமார். அண்ட் லிரிசிஸ் கார்த்திக் நேதா, மோகன் ராஜன், ஹரிஹரன், சுபா பிரபு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட் வந்து ராம்குமார் பண்ணியிருக்காரு. சவுண்ட் டிசைன் வந்து ஹரிஹரன் ஃப்ரம் H ஸ்டுடியோஸ். அண்ட் ஆடியோகிராஃபி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோனி ஜே பண்ணியிருக்காரு. சவுண்ட் வந்து லால்குடியம் ஹரிஹரன் ஃப்ரம் குவியம் ஸ்டுடியோஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மோரோவர் காஸ்டியூம்ஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய நியூ கமர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த படம் வருது. இட் ஹாஸ் பீன் co-produced by R. Sundaramurthy, K. Vijaykumar and S. Sudhakar. Produced by M.K. சாம்பசிவம் on behalf of Sri Krish Pictures. ரொம்ப போல்டான ஒரு படமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இட் ஷுட் இம்ப்ரெஸ் த ஆடியன்ஸ். கண்டிப்பாக சாம்பசிவம் அவர்கிட்டருந்து இனி வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே, ஒரு படம் எல்லாமே, அவுட்புட்டு, ஒரு ப்ராடக்ட் எல்லாமே மக்களை வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக, ஒரு ஓப்பனிங்காக அந்தரன் படம் இருக்கும். வாழ்த்துக்கள் டீம் அந்தரன். அடுத்து உங்களோட ட்ரெய்லர் அண்ட் மல்டிபிள் ப்ரோமோஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மீட் யூ இன் தேட்டர் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். வேறு டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, தேட்டராக இருந்தாலும் சரி, மக்கள் இந்த படத்தை பேசுவாங்க. மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும்.
it will impress and it will be your talk of town. Thank you.